வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு, இதை தொடர்ந்து பாவக்காய் வறுவல், சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் பத்தை 3 நம்பர், குழம்புத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு நம்ம முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ரீஃபைண்ட் ஆயிலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூண்டு வதங்குற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு முடித்த பிறகு. அதனால தான் 2 நிமிஷம் வதங்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம முழுசாக அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் பூண்டும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதங்கன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட போகிறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஏங்கிட்டேன்னா நீங்கள் தொக்கு மாதிரி ஆனால் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு. குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த குழம்புக்கு, அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டேன்னா இந்த இடத்துல புளி யூஸ் பண்ணுறோம். அந்த புளியும் குழம்புத்தூளும் கொதித்து வரும்போது ஒரு லைட் தின்னாக வரும் ஒரு கறி. அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கிரேவி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி, கருப்புளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறுமே தவிர ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளிக்கு. வீட்டில் இல்லாதவங்க வெள்ளைப்புளி, அதாவது புது புளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயம் இந்த மாதிரி கறி ப்ரிப்பரேஷனுக்கு குழம்பு ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பெருங்காயத்தூளை மேலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 பத்தை தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் தேங்காய் பால் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக இருக்குல்ல. அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்புனாவே. நான் சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோட சாப்பிட்டு பாருங்களேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
இதை தொடர்ந்து பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: பாவக்காய் 250 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாவக்காய் வறுவல். இந்த பாவக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். அதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, கசப்பு தன்மை போகணும், அதுக்காக நிறைய ஃபார்மாலிட்டிஸான ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, மேலோட்டமாக தோலை பீல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்க தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டு எடுப்பாங்க. அப்படியும் இல்லையா, உள்ளே இருக்க விதையை எடுத்தால் வந்து கசப்பு தன்மை போகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த விதையை எடுக்கும் போது வந்து பிஞ்சு விதையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. முத்தலான விதையை எடுத்திங்கன்னா கசப்பு தன்மை போகும். அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் ரெகுலராக பண்ணுற விஷயம் என்ன கேட்டால், மோர் பட்டர் மில்கில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மெத்தட்லாம் எதுவும் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாவக்காவை அப்படியே டேரெக்டாக மசாலா போட்டு குக் பண்ண போகிறோம். இதில் எப்படி கசப்பு தன்மை இல்லாமல் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஞ்சட்டில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகை போட்டோன்னே டப்பு நல்லா பொரிஞ்சு வரும். இந்த கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டு சின்ன பூண்டு போடுங்க. இந்த மலை பூண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த பூண்டு வேண்டாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் வறுத்துருங்க. வறுக்கிற டைமில் இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கணும்னு நான் சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 30 to 40% வதங்கினா மட்டும் போதும். பாருங்கள், இப்போ இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு சாத்தே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள். நீங்கள் மிளகாய் பவுடர், தனியாத்தூள்லாம் போடலாமா அப்படின்னா போடலாம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க குழம்புத்தூள் வச்சா நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த குழம்புத்தூள் எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி, குழம்புத்தூள் எல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் இதில் ஆட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன விதை எதுனா டேரெக்டாக போட்டு குக் பண்ணுங்கள். விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் குக் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு எனக்கு கிரேட்டாக இருக்காது. அதனால் முத்தலாக இருந்தால் மட்டும் நான் எடுத்துக்கணும், பிஞ்சாக இருந்தால் அப்படியே போட்டு குக் பண்ணுறோம். அடுத்தது இந்த மசாலா, இந்த பாவக்காய் 2 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. வதக்கி முடித்த பிறகு காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ இந்த பாவக்காய் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த தண்ணி நல்லா சுண்டிருக்கும். சுண்டுனா ட்ரையாக இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த பாவக்காய் நல்லா ட்ரை பண்ணும். குக் பண்ண தான் உங்களுக்கு கசப்பு தன்மை போகும். எதுக்காக கசப்பு தன்மை போகும் அப்படி சொல்கிறேன்னா, எண்ணெயில் அந்த பாவக்காய் வதங்க உங்களுக்கு கசப்பு தன்மை சுத்தமாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இவ்வளோ தான் ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பாவக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. கலரும் மாறும். கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் கலர் வந்து கொஞ்சம் வதங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் வந்த பிறகு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டு திருப்பி கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. அதாவது நம்மளோட மண்சட்டி இருக்குல்ல, அந்த மண்சட்டியில் ஒட்டுற அளவுக்கு நல்லா வதங்கினா தான் கசப்பு தன்மை போகும். அதனால் இந்த மெத்தடில் ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் இன்றைக்கி இந்த பாவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.